ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மெடிசனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவருக்கும் மெடிசனில் வணக்கம். இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மிக் மாய்ஸ்சரைசிங் சோப். இதோட பயன்கள், பக்க விளைவுகள், விமர்சனங்கள் மற்றும் செய்திகள் இதன் பயன்படுத்தும் முறை கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மெடிசனல் சேனலில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் உங்கள் செம்மொழியில் நம்ம தமிழ் மொழியில் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு நீங்கள் புதுசாக வியூ பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அமுத்துங்க உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கிறதுக்காக. இது உங்கள் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முகம் ஒளிரும் மற்றும் வந்து உங்கள் முகத்தில் இருக்கும் ஆக்னே, பிம்பிள்ஸ், சிறு சிறு பிரச்சனைகளுக்கு வந்து நிவாரணமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மிக் சோப்பால் தான். நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க டெர்மாடியூஸ் சோப் ஆக்னே சோப்புன்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து சுப்பீரியரான ஒரு நல்ல சோப் தான். கம்பேரிங் டு திஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியான ஒரு சோப்பு லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஆக்னே பிம்பிள்ஸ் போகுமான்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இது எப்படி அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆக்னே பிம்பிள்ஸ் குறையிறது முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வைக்கும். லைக் தட் வந்து உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸாக எடுத்துகிட்டு வரும். ஆஃப்டர் தட் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற இந்த டார்க் ஸ்பாட்ஸு, ஸ்கேர்ஸ், ஆக்னே ஸ்கேர்ஸு அந்த வகையான பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பு. லைக் தட் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உள்ளடைந்துங்கிற பொருட்கள் லைக் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகோ பட்டர் இருக்குது, கிளிசரின் இருக்குது, அமிக்லாடஸ் இருக்குது, ஆல்மண்ட் ஸ்வீட் ஆயில் இருக்குது, பாதாம் எண்ணெய் கூட இதில் இருக்குது. பாதாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வைட்டமின் இ கூட எசென்ஷியலாக இருக்கும். அதில் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து மேஜராக வந்து இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைட்டமின் என்னென்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் இ தான். அந்த வைட்டமின் இ இருந்துச்சுனாவே நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னிங் கொடுக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்மளோட ஸ்கின் லேயரை வந்து ரொம்ப வந்து நாரிஷ் பண்ணும். இது லைக் தட் வந்து இது மாய்ஸ்சரைஸ் கூட பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த சோப்பு. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக மார்க்கெட்டில் அவைலபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இந்த சோப்பு எல்லா ஃபார்மசிலையும். இது வந்து ஆன்லைன்லேயும் விற்கலாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் இருக்குது. லைக் தட் ஆன்லைனில் தேடி பார்த்தா அதோட லிங்க் கிடைக்கல. கண்டிப்பாக இது வந்து ஃபார்மசியில் தான் கிடைக்கும் ஐ திங்க் ஸோ. இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா pH 5.5. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த pH 5.5 ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த pH 5.5ல் ஹைட்ரோஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் தான் pH ஃபுல் ஃபார்மு. அந்த கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணால் தான் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த pH நார்மல் pH லெவலில் யூஸ் பண்ணால் தான் சோப் வந்து அதே வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா கூட அல்கலைனாக இருக்கும் 7க்கு மேலே. கம்மியாக போயிடுச்சுன்னா அது கூட ரொம்ப அசிடிக் ஆகிடுச்சுன்னா கூட ரொம்ப முகம் வந்து வெந்துடும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆசிட் எல்லாம் எதுவும் இல்லை. லைக் தட் சாலிசிலிக் ஆசிடு அப்புறமா ஆல்கோஹால் கூட எதுவும் இல்லை. இது வந்து பியூர் வந்து க்ரீனில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மூலிகை பொருட்களும் சேர்த்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பில். லைக் தட் வந்து இதில் வந்து பக்க விளைவுகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவ்வளோ சார்ந்த எந்த ஒரு பக்க விளைவுகள் எல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்தோடனே சோப் வந்து எடுத்தோடனே முகத்துக்கு வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் நல்லா சோப்பாலே ரப் பண்ணாதீங்க. கையில் வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு சோப்பை ஆஃப்டர் தட் வந்து நீங்கள் ஃபேஸுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபேஸை வந்து வாட்டரால் கொஞ்சம் கழுவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸில் இதோட சோப்போட ஒரு ப்ரொசீஜர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நிறையா பேர் வந்து தெரில, நான் தெரிஞ்சிருந்தா கூட லைக் தட் நான் இப்போ சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோப்பை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் இது வந்து சோப்பை வந்து கையில் நல்லா ரப் பண்ணிவிட்டு அதோட ஃபோம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ண நல்லா எஃபெக்டாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சோப்போட டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு டெர்மிக் சோப்பு. இதோட பக்க விளைவுகள் பயன்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது சார்ந்து எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிற மெடிசனல். தேங்க்யூ.